ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோவாவில் மடகாமில் தாங்க இருக்கோம். மடகாமில் இருந்து நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல்கமுக்கு தாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். மடகாம் டு பெல்கம் ஜர்னி தாங்க நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நீங்களும் என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மடகாம் டு பெல்கமோட ஜேர்னி ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 hours 30 minutes ஜேர்னி தாங்க மடகாம் டு பெல்கம்க்கு. மடகாம் டு பெல்கமோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 124 kilometers தாங்க. நம்ம வந்து சொர்லா ரூட்டில் தாங்க நம்ம வந்து பெல்காவிக்கு போக போகிறோம். இந்த ரூட்டில் போகும்போது வந்து சொர்லா காட் செக்ஷன், அதுக்கப்புறம் வந்து அர்ஜுனா டேம் இருக்குங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வியூ பார்க்கும்போது வந்து அந்த நம்ம லேக்கை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க நம்ம சொர்லா ரூட்டில் போகும்போது. அது மட்டும் இல்லாமல் இந்த சொர்லா ரூட்டில் வந்து ரோடு எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏதோ ஒரு சில பிளேஸில் தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குது, பட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த சொர்லா ரூட்டில் வந்து பெல்கம் போகிறதுக்கு. பெல்கம் போகிறதுக்கு இந்த சொர்லா ரூட் மட்டும் இல்லாமல் இன்னொரு ரூட்டும் இருக்குங்க. நம்ம வந்து அன்மோடில் இருந்து நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணி அப்படியும் நம்ம பெல்கமுக்கு போகலாம். அப்படி போகலைன்னா அன்மோடிலேருந்து ராம்நகர் வந்து ராம்நகரில் இருந்து நம்ம கனாப்பூர் போய் அப்படியும் நம்ம வந்து பெல்கமுக்கு போகலாங்க. மொத்தம் டோட்டலாக பெல்கம் போகிறதுக்கு 2 ரூட் இருக்குங்க. நம்ம வந்து சொர்லா ரூட்டில் பெல்கமுக்கு போனால் 124 kilometersங்க. நம்ம வந்து அன்மோட், கனாப்பூர், பெல்காவி இப்படி போனால் வந்து 140 kilometersங்க. நமக்கு வந்து கனாப்பூர் போகிறது வந்து கொஞ்சம் சுற்றிட்டு போகிறதுங்க. நம்ம சொர்லா ரூட்டில் வந்து பெல்காம் போனால் நமக்கு வந்து சுற்றிட்டு போகாமல் கொஞ்சம் கிட்டதாங்க. ஸோ நமக்கு பெல்காம் போகிறதுக்கு பெஸ்ட்டான ரூட் எது அப்படின்னு சொன்னால் சொர்லா ரூட்டு தாங்க. மோஸ்ட்டாக பஸ்ஸஸ் எல்லாமே கனாப்பூர், அன்மோட், ராம்நகர், கனாப்பூர், பெல்காவி இப்படி தான் போகும். ஒரு சில பஸ்ஸஸ் வந்து சொர்லா ரூட்லேயும் பெல்கமுக்கு போகுதுங்க. ஸோ பெஸ்ட்டான ரூட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொர்லா ரூட்டு தாங்க. ஸோ டிஸ்டன்ஸும் கம்மி, ரோடும் ரொம்பவே நல்லா இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தாராளமாக சொர்லா ரூட்லேயும் போகலாங்க. கனாப்பூர் ரோட்டில் போகிறது வந்து கொஞ்சம் ராம்நகர் தாண்டி கொஞ்சம் வந்து ரோடெல்லாம் கொஞ்சம் சரியில்லை, அங்கங்கே கொஞ்சம் டேமேஜஸாக தான் இருக்குது. ஒரு சில பிளேஸில் வந்து போட்டிருக்காங்க, ஒரு சில பிளேஸில் வந்து போடலை. ஸோ அதனால தாங்க சொல்கிறேன். பெல்கம் போகிறதா இருந்தால் சொர்லா ரூட்டில் போகிறதா நான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ரைனிங் சீசனில் வந்து நம்ம அன்மோட் ரோட்டில் போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டந்தாங்க. ஏன்னா ரைனிங் சீசனில் வந்து ஜூலை மந்த்து தாங்க அதிகமாக வந்து மழை வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம அன்மோட் ரோட்டில் வந்து நம்ம பெல்கம் போகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. நம்ம வந்து அப்போ கம்பல்சரியாக நம்ம சொர்லா ரூட்டில் தாங்க போய் ஆகணும் பெல்காவிக்கு. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்.
நம்ம போண்டாக்கு வந்துட்டோங்க. இங்கேருந்து நம்ம ரைட்டு கட் பண்ணி பெல்காம் ரூட்டுக்கு ஜாயின் பண்ண போகிறோங்க. லெஃப்ட்டு கட் பண்ணால் போண்டா பஞ்சிம் போகலாங்க. ரைட்டு கட் பண்ணால் பெல்காவி ரூட்டு தாங்க. நம்ம உப்ளி, பெல்காவி, பெங்களூர் இப்படியும் போகலாம். பெங்களூர் போகிறதுக்கு இன்னொரு ரூட்டும் இருக்குங்க, கார்வாருங்க. கார்வார், எல்லாப்புரா, உப்ளி அப்படியும் நம்ம பெங்களூர் போகலாம். அன்மோட், உப்ளி இப்படியும் நம்ம பெங்களூருக்கு போகலாங்க. இங்கேருந்து நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணி சொர்லா ரூட்டில் தாங்க நம்ம பெல்காமுக்கு போக போகிறோம். நம்ம நேராக போனால் அன்மோட், ராம்நகர், கனாப்பூர், பெல்காம் அப்படியும் போகலாங்க. நம்ம சொர்லா ரூட்டில் தாங்க நம்ம பெல்காமுக்கு போக போகிறோம். இன்னும் போக போக வியூஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். At the roundabout, take the first exit.
Chips, man. One. Take. This is our place. In 100 meters, turn right onto State Highway 1. Take the next right இவா, onto State Highway 1. இங்க இருந்து நம்ம லெஃப்ட் கட் பண்ணா பஞ்சிம்ங்க, இங்க இருந்து நம்ம ரைட் கட் பண்ணி சொர்லா ரூட்டுக்கு தாங்க போக போறோம். Used to be one இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போய் நம்ம லெஃப்ட் எடுத்துக்கணுங்க. அகைன் லெஃப்ட் எடுத்து நம்ம சொர்லா ரூட்டுக்கு ஜாயின் பண்ண போறோங்க. Turn left. And those once they sell that bhaji and all. Take a left. இங்க இருந்து நம்ம லெஃப்ட் கட் பண்ணி சொர்லா ரூட்ல தாங்க நம்ம ஜாயின் பண்ண போறோம். சொர்லா பெல்காவி ரூட் தாங்க. இங்க இருந்து லெஃப்ட் கட் பண்ணா Continue for 6 kilometers. Continue for 6 kilometers. See, when you feel like sleeping, when it is not interesting, or when you're not interested in listening to it, No. that's when you feel sleepy. Hey, Papa, last night it can't happen for us. Take the. In 600 meters, turn right onto National Highway 748A. No, built this one. Take the right. Main road will come. That's your Belgaum Chowra road. Take the next right onto National Highway 748A. So this is the shortest route, no? Going to Belgaum. Shortest. There's one more road also, I think, which goes No. This is Mars. Yeah, that right is side, no? This is Saklim, no? This This is going to State this. is Saklim. Continue on National Came from Highway Sakli only, no? 748A No, we for came from 71 Honda. kilometers. No, Sakli road we had taken, but not Sakli close. கர்நாடகா கோவா பார்டர் செக் போஸ்ட் தாண்டின உடனே ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க. அதுக்கப்புறம் நம்ம மலை மேலே ஏறி கீழே இறங்குறது தாங்க. மவுண்டனை சுற்றிட்டு கீழே இறங்குற மாதிரி தாங்க இருக்கும். நம்ம வந்து பேசிக்காக வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது கம்பல்சரியாக வந்து அந்த மவுண்டெயினை சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும் சம் பிளேசஸில்.
அதே மாதிரி தாங்க இங்கேயும் கோவாவில் இருந்து பெல்கம் போகும்போது அந்த மவுண்டனை சுற்றிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அதே நம்ம அன்மோட் ரூட்டில் போனாலும் அதே மாதிரி தாங்க இருக்கும். மவுண்டனை சுற்றிட்டு கீழே இறங்குற மாதிரி தாங்க இருக்குது. Susu coming, huh? 2 minutes. What happened yesterday? நம்ம கோவா பார்டர் செக் போஸ்ட்டுக்கு கிட்ட வந்துட்டோங்க. இங்கேருந்து நம்ம வந்து கார் எல்லாம் செக் பண்ணி தான் விடுவாங்க. Goa car camera. This and that one more dam is there. Sapora Dam. One comes from Maupa, I know that, but there is never water. I've never seen water. What's here? It's longer to sir. This is why Nipani you go, no? Why Nipani you have to go? Kolhapur, yeah, Nipani. Nipani Kolhapur. This is the shortest one, then you have a better road. Sawantwadi is actually the shortest road, no? Sawantwadi, you don't have a good road. That is a different case. That is a There is shortest. no highway, basically, Sawantwadi. But all Bombay buses, they go via Sawantwadi only.
நம்ம போயிட்டே இருக்கும்போது வந்து சடனாக இந்த பனித்துளி வந்து வந்துட்டு இருந்துச்சுங்க. இந்த பனித்துளியை பார்க்கும்போது வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து வின்டர் சீசனில் தான் மார்னிங் போகும்போது வந்து இப்படி பனித்துளி வரதை நம்ம பார்த்துருப்போம். நம்ம வந்து ஈவினிங் 4:30க்கு தானே போகிறோம், இப்போயும் இப்படி இருக்குமா அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இது ஒரு தனி டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக அப்படின்னும் சொல்லலாம். பட்டு இப்படி போகும்போதும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்ச தூரம் வரைக்கும் தான் இப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து நார்மலாக தான் அங்கே இருந்துச்சு. நம்ம வரும்போதே நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து அஞ்சனா டேம் இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே வந்து பார்க்கும்போது வந்து அந்த அஞ்சனா லேக் வந்து பார்க்க முடியும் இங்கேருந்து. இப்போ வந்து அவ்வளோவா தண்ணி இல்லைங்க. நம்ம வந்து ஜூன் மந்த் வந்து வந்தது, ஜூன் 15, 16 நினைக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து பெல்காம்க்கு ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஜூன் மந்த்து தாங்க. இப்போ போகும்போது இன்னும் தண்ணி வந்து அதிகமாகவே இருந்திருக்குங்க. இந்த வியூ பாயிண்ட் மட்டும் இல்லாமல் இன்னொரு வியூ பாயிண்ட்டும் இருக்குங்க. இது வந்து கோவாவிலேருந்து பார்க்குற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. நம்ம வந்து கர்நாடகா பார்டர் போகும்போது வந்து அங்கே இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. அது கூட செம்மையாக அல்டிமேட்டாகவே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வியூ பாயிண்ட்டு.
மழை வர மாதிரியே இருக்குது, ஆனால் வெயில் அடிக்குது. இந்த ஒரு climate வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க பார்க்கவே. நீங்களும் பெல்கம்க்கு ட்ராவல் பண்ணியிருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். No, about the leave, he said no, he didn't answer the call. He messaged me. When he saw the message, he replied to me. So every day you have to go and report to him. See, if it was reduced time, then I don't even have to tell him that I'm taking leave. I just go wherever I want. Why he was so flexible about it? See, for him, it is like you do whatever you want. I will not bother you. As long as my work is done, I am okay. What about a job change now? I am hunting for it. There are a couple of options in hand. It's just that should I take it or not take it wala thing. So he comes in between 1 or 2 weeks. Now he's got that thing. So that now he can come and go. Visa, I have to reach back. So that's not expiry of visa. So this 2 months holiday they have now. They should get back before that.
Initially, they agree for everything, man. Once they get married, no. And this is not good. That is not. When she comes home, then like where are you coming back? Anytime you called her, See if you நம்ம ஆல்மோஸ்ட் பெல்கம் கிட்ட வந்துட்டோங்க. ரைட் சைடில் தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து கனாப்பூர் அன்மோர் கனாப்பூர்ல இருந்து வர லைனு தாங்க இங்கே வந்து ஜாயின் ஆகுது. lot of the branding that is right. So the reason why நம்ம they ask to speak in Kannada is because most of them, those frontline that sales cooking people, know. So they come from this rural background and all that, and they don't speak any other language. One language. So a lot of the people speak in Telugu and Tamil. I can't pronounce in Kannada, then I tell you them. know Deepak, no? Uh, They speak most of the languages. Like Tamil, I wanted to go to his place. Shit, I forgot, yeah. I totally forgot. When is he available? I don't know, man. You have to call them first. You actually just call them over the phone once, not directly going to that place. It doesn't look nice, no? You just call them over the phone and you tell them, you introduce yourself and then you ask them, whenever you're free, I'll come. That guy is nice, man. You give me his number. His wife, you know, just listen to her in Tamil. Tamil go crazy. I can't understand much. Very little bit. It's not good. This Belgium is a very old city, you know. Which one? This Belgium city, it's very old. Some Fort Everest is called in Thailand, Indonesia. So that part is called as Actually, we had that car. Whatever. it's expensive, man. 60, almost 60 lakhs. Legendary, you get it for almost 48 lakhs. The tax itself for Fortuner is 18 lakhs, Indian tax. Huh? I think we should have taken the bridge, man. நம்ம பெல்கம்க்கு வந்துட்டோங்க. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. One of the best places. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். Yes, Kadamba. Kabanda. I didn't want to go back to Bangalore.